நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் தமிழ் வருடத்தின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆனி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். உத்தராயண புண்ணிய காலத்தின் 6வது மாதம். ஆனி மாதம் மிதுன ராசியில் புதனும் சூரியனும் இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம் செய்வாங்க. கடக ராசியில் சுக்கிரன் குரு, அசுரகுருவும் தேவகுருவும் பார்த்தீங்கன்னா தேவகுருவை விட்டு அசுரகுரு முன்னேறி செல்கிறார். ஆனி மாதம் 27ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி, மேசராசியில் செவ்வாய். ஆனி மாதம் 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் 2 கிரகங்கள் தான் வெவ்வேறு வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அமாவாசை யோகத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் இருள் சூழ்ந்து அமாவாசை நிலையில் 12வது வீட்டில் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல காரியங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் முயற்சி செஞ்சீங்கன்னா நற்காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். கெட்ட விஷயங்களுக்கு கெட்ட காரியங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்வது, கெட்ட காரியங்களில் கெட்ட விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் ஈடுபடுவது நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நல்ல முயற்சி செய்யுங்க. நல்ல காரியங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஆகும். 12வது வீட்டிலிருந்து ராசி அதிபதி மாதத்தை தொடங்கி வைக்கும்போது சிலருக்கு வேலை உத்தியோக ரீதியாக இட மாற்றங்களை ஏற்படுத்தும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள், வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் வேற இடத்துக்கு இடமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு காரணமாக இடம் மாறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். 12வது வீட்டிலே சூரியன், புதன், சந்திரன் முக்கூட்டு கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பத்தில். கடகராசிக்கு 2ஆம் அதிபதி 12வது வீட்டில் இருக்கும்போது சூரியன் அரச கிரகம் 12வது வீட்டில் இருக்கும்போது இந்த மாதம் அரசு சார்ந்து உதவிகளுக்கு நீங்கள் அரசு அதிகாரிகளிடம் உங்களுக்கு எதே காரியம் ஆக வேண்டுமென்றால் இந்த மாதம் ஒரு தடவைக்கு பல தடவை கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். அதே மாதிரி நல்ல முறையில் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். லஞ்சம் கொடுத்து அந்த காரியங்களில் இந்த மாதம் ஈடுபடாதீங்க. கடகராசிக்கு 12வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதிரிகள் பகையாளி தொல்லை கடகராசி என்பதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வரும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது அப்பாவிடம் பேசும்போது அவர் கோவப்படுற அளவுக்கு வேதனைப்படுற அளவுக்கு கடகராசி என்பர்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கடகராசியில் தேவகுருவும் அசுரகுருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். குரு பகவானை விட்டு சுக்கிர பகவான் முன்னேறி செல்கிறார். பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சூரியன் குரு கீழையும் சுக்கிரன் மேலையும், குருவை விட்டு சுக்கிரன் முன்னேறி செல்கிறார். கடகராசிக்கு 4, 11ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது இந்த மாதிரி புதிதாக வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து இதுக்கெல்லாம் பராமரிப்பு செலவுகள் இந்த மாதம் உண்டு. வீட்டுக்கு புதிதாக நீங்கள் பண்ட மாத்திரை வாங்கிக்கலாம், புதிய துணிமணி எடுக்கலாம். 4ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கும்போது நல்லா ஆடம்பரமாக வசதி வாய்ப்பாக நீங்கள் நல்ல ஆடம்பரத்துக்கு வசதி வாய்ப்புக்கு பணம் காசு செலவு செய்வீங்க. கடகராசிக்கு 2வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதம் பகை விரோதிகள் குடும்ப சூழ்நிலையை நல்ல சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். கடகராசிக்கு 8வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்திலே ராகு இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இயந்திரம், வண்டி, வாகன போக்குவரத்தில் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது.
கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா கவனம் போயிட்டு கவனமாக வரணும். ராசிக்கு 8வது வீட்டிலே கோச்சாரத்தில் ராகு வரும்போது விஷ பயம், மரண பயத்தையும் காட்டும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் நின்று லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயை பாரு செய்வார். கடகராசிக்கு 5, 10ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாயை 9ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் பாரு செய்யும்போது உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்பாவிடம் பேசும்போது அவர் வேதனைப்படாத மாதிரி, அவர் உங்களிடம் கோவிச்சிக்காத மாதிரி நீங்கள் பேச வேண்டும். கடகராசிக்கு 11வது வீட்டிலே ஆனி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் பகவான் வருகிறார். 11வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், அதாவது வீடு, மனை, நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், புரோக்கர்களாக ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் வரும். அதே மாதிரி இயந்திரம், வண்டி, வாகனம், டிரைவர்கள், ஓட்டுநர்களுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு. லாபஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபகரமாக இருக்கும். 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதலாக உழைப்பு இருக்கும். உழைப்பு இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானம், லாபம் உண்டு. 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் இந்த மாதம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம். செவ்வாய் 7ஆம் பார்வையால் 5ஆம் வீட்டை பாரு செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வாங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 12வது வீட்டிலிருந்து ராசி அதிபதி செல்லும்போது நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு, கெட்ட காரியங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்யாதீங்க, ஈடுபடாதீங்க. அதாவது லஞ்சம் கொடுத்தா இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு இந்த கெட்ட காரியங்களுக்கு, கெட்ட வழியில் இந்த மாதம் செல்லாமல் இருப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.